6 திங்ஸ் ரீப்ளேசிங் 60 அதை பார்த்தா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மினிமலிசம் கான்செப்டில் எப்போவுமே வந்து மல்டிபர்பஸ் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. அதாவது நிறைய திங்ஸ் அது கட் அவுட் பண்ணும். ஸோ அதனால் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம லைஃப்க்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோடய லைஃப்பில் வந்து ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு மல்டிபர்பஸ் ஆன ஒரு ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், டிவைஸ். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கே நான் ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பண்ணுறேன், யூடியூப்க்கு. அது இல்லாமல் நார்மல் லைஃப்பில் கேல்குலேட்டர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேல்குலேட் பண்ணிட்டே இருப்பேன் என்னத்தையாவது ஒன்று. ஸோ அது அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஜிபே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், யூடியூப் வந்து நான் நிறையா பார்ப்பேன். டிவி எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து யூடியூப் வந்து நிறையா பார்ப்பேன். பட் இன்ஸ்டாகிராம் சைட் போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய எய்ம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் உட்காந்தா நம்ம தேவையில்லாமல் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம். யூடியூப்னால் சர்ச் பண்ணி என்ன தேவையோ அதை பார்க்குறோம். ஆர்எல்ஸ் நம்ம எதாவது வீடியோ கூட பார்த்தாலும் அது லாங் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தட் அது ஒரு மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்க மாதிரி இல்லை. அப்படிங்கிற மாதிரி யூடியூப் வந்து என்னோடய ஃபேவரெட்டுன்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து ஒரு மல்டி பர்பஸ் டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹெல்த் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட எல்லாத்தையுமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் வந்து இப்போ கொண்டு வந்துட்டோம். செகண்ட் திங் ஆப்வியஸ்லி லேப்டாப் தான். ஏன்னா லேப்டாப் வச்சு தான் நான் எடிட்டிங் ஒர்க் வந்து பார்க்குறேன். அண்ட் நிறையா சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோனில் பார்க்குறத விட லேப்டாப்பில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் லேப்டாப்பில் வந்து படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ எப்போச்சும் பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்கணும் போல் இருந்தது அப்படின்னா ப்ரொஜெக்டர்லாம் வாங்கணும்னு ஆசை. பட் அந்த ஆசையை வந்து இது காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு. பட் இதுவுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல டிவைஸ் அண்ட் மல்டிபர்பஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்பப்போ படம் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். லேப்டாப் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் போக போக வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேர்ட் விஷயம் என்னோடய நைஃப் தான். நிறைய பேர் மல்டிபர்பஸாக வந்து கட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, சாப்பர் வச்சுருப்பாங்க, நைஃப் செட் வச்சுருப்பாங்க. பட் என்கிட்ட இந்த ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது. இதையுமே வந்து புதுசு கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் பெங்களூரில் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரே ஒரு ஷார்ப்பான ஐட்டம் போதும் நிறைய மொன்னையாக இருக்கிறதுக்கு, ஆரல்ஸ் நிறையா இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பிகாஸ் நான் இதே ஒரே ஒரு நைஃபை வச்சு தான் 3-4 மாதமாக நான் மட்டும் குக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே இதில் தான் கட் பண்ணுவோம். பிகாஸ் இது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ரொம்பவே நல்ல நைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபோர்த் விஷயம் மல்டிபர்பஸான யூட்டென்சில்ஸ் தான். ஸோ இந்த ஐட்டமில் இது தான் வைக்கலான்னு சொல்லி மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவேன். பட் ஸ்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட இன்னொரு ஐட்டமில் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். குழம்பாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், ஒரு பொரியலாக இருக்கட்டும். ஸோ இண்டக்ஷன் பாட்டமும் இருக்கணும், அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் பாட்டமும் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நான் வந்து திங்ஸே வாங்கியிருக்கேன். அண்ட் ஃபிஃப்த் விஷயம் பார்த்திங்கன்னா, ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வாங்கும்போது மல்டிபர்பஸாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் காய்கறியும் போட்டு வச்சுக்கலாம். இதோட டேக் கூட பிரிக்காமல் இருக்கேன். 125. நான் மேக்ஸிமம் எல்லாமே ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்குவேன். ஸோ அதிலெல்லாம் வந்து டேக்ஸ் இருக்கும், கழட்டி வைக்கணும். அண்ட் இப்போதைக்கு இதை மெடிசன் போட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி ஆனியன்ஸ் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். ஸோ ஒரு பொருள் வாங்கினா அது மல்டிபர்பஸாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வாங்குறது. மல்டிபர்பஸாக இருந்தாலும் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். அதுவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சிக்ஸ்த் விஷயம் கேப்சூல் வார்ட்ரோப் தான். இதே கோல்டன் ஷாலில் நேற்று ஃபங்க்ஷனுக்கு ஒயிட் கலர் சல்வாரோட பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த ரெட் கலர் சல்வாரோட பேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கேப்சூல் வார்ட்ரோப் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் வேர், சாரீஸ் அண்ட் வெஸ்டர்ன்லேயுமே நான் வந்து கேப்சூல் வார்ட்ரோப் வச்சுருக்கேன். ஸோ அதை மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய நிறைய ஸ்டெப்ஸை கண்டிப்பாக கட் பண்ணுதுன்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.